குஜராத் முந்த்ரா போர்ட் அதானி துறைமுகத்தில் 3000 கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டதை நாடு அறியும். அது ஆப்கானிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக ஊடகங்களில் நாம் அறிந்தோம். யார் கடத்தினார்கள், எதற்காக இங்கே அது இறக்குமதி செய்யப்பட்டது, அதற்கு பொறுப்பானவர்கள் யார்? கைது செய்யப்பட்ட 2 பேர் மிக சாதாரணமான ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. இவ்வளவு பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் யார், அந்த பின்னணி என்ன என்பதை அரசு அறிவிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதானியின் பெயரால் உள்ள ஒரு துறைமுகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேசவிரோத செயல் நடந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் என்பது தாலிபான்களின் கைகளில் உள்ள ஒரு நாடு. அங்கிருந்து இந்தியாவுக்கு எப்படி இவ்வளவு பெரிய அளவில் 3 டன் அளவிலான ஹெராயின் வந்து இறங்கியது, அது எங்கே போனது? இது தொடர்பாக ஏன் அரசு இதுவரையில் எந்த நீதி விசாரணைக்கும் ஆணையிடவில்லை? எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இது குறித்து குரல் எழுப்பியும் கூட அரசு மௌனம் காப்பது ஏன் என்கிற கவலை மிகுகிறது. ஜூன் மாதத்தில், இது செப்டம்பர் மாதத்தில் நடந்தது என்றால் ஜூன் மாதத்தில் 25,000 கிலோ ஹெராயின் இந்தியாவுக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறது. அது எங்கே போனது? இப்படி போதைப் பொருட்களால் இந்த தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய இளம் பருவத்தினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. பள்ளிகளிலும் கல்லூரி வளாகங்களிலும் நகர்ப்புறங்களில் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வெளிப்படையாக போதைப் பொருட்கள் வியாபாரமாகின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அதானி துறைமுகத்தில் கடத்தப்பட்ட அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட ஹெராயின் தொடர்பான குற்றப்புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். தனியார்மயப்படுத்துதல் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தேசவிரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு தனியார் துறைமுகங்கள் பயன்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி அரசு இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். முந்த்ரா போர்ட்ல செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று 2988 kg ஹெராயின் பிடிக்கப்பட்ட செய்தி அனைவருக்கும் தெரியும். இதுல உடனடியா 3 பேரை அரெஸ்டும் பண்ணிருக்கோம். அவங்க சின்ன சின்ன ஆளுங்க, பெரிய ஆளை பிடிக்கல. அது இன்வெஸ்டிகேஷன் ஆன பிறகுதான் பிடிக்க முடியும். அதோடு இல்லாம அந்த போர்ட், முந்த்ரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபி சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கையில கேரளால இன்னொரு போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டுருக்காங்க, டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி? அங்க ஆட்சியில் இருந்தவங்க உங்களோட தோழமை கட்சி, அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயோ முந்த்ரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய டேஞ்சர் சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர 16 kg ஹெரோயின் டெல்லியில பிடிக்கப்பட்டிருக்கு. इंडिया ना मंत्री जी ने नहीं, ट्रांसलेशन के लिए मैंने इसीलिए नहीं मांगा क्योंकि मुझे मालूम नहीं था तमिल में ये बात उठाने वाले हैं। अगर पहले मालूम होता मैं भी परमिशन लेते ही सर। मैं इसको इंग्लिश में भी बोलती हूँ, हिंदी में भी बोलती हूँ यही विषय को। பிறகு நவம்பரில் திரும்பி தில்லி ஏர்போர்ட்ல பிடிக்கப்பட்டிருக்கு. தில்லி ஏர்போர்ட்டுக்கும் இந்த நாட்டு ஏர்போர்ட் தான். அது யாரும் ஒரு தனிப்பட்ட தொழில் அதிபருக்கு உரியதாகாது.
அங்க பிடிக்கப்பட்டதையும் N.K. Premachandran ji might want a clarification from me because I have said something indirectly. Madam is referring regarding the Vizhinjam port. I think so. Madam's observation in Tamil, Of course, you know it. because I the said it. Kerala, yeah, I can very well understand Tamil. Yeah. The Kerala state government has invited the port to build the port without having the global tender. So we are discussing, to our information, subject to correction. It is as a part of the global tender, he has participated, only single tender, yes, the state government has requested him, the company to come, but without tender, I think that that is to be corrected or subject to correction. That's N.K. Premachandran ji, Speaker sir, please allow me to respond to him. He is a very knowledgeable member of the parliament. Very knowledgeable, but I'm sorry to say, we go through the process nowadays. When tender call is issued, if there is a single bidder, you don't do it. आपको तो सब नॉलेज हो सकती है, वो तो बिना नहीं knowledge के बोल रहे हैं ना। टेंडर ग्लोबल टेंडर इशू कर सकते हैं, मगर आखिर एक ही बिडर है तो कैंसिल होता है बिड, उनको बुला करके हम नहीं देते, यही है विषय उधर। आपने क्यों दिया, वो बात है विषय। क्यों दिया? मैडम रिप्लाई करें, आपने माइक नहीं दिया प्रिंसिपल। फंस गए। No problem. No problem. Are you saying Shri N.K. Premchandran, E.B. Eden ji? No problem. Are you saying for a single bidder? No. I've heard you. I heard you seated. I would like you to extend the same courtesy to me when I'm standing. टेंडर बुलाना, उसके बाद एक ही बिडर आना, मतलब हो गया खत्म स्टोरी, कैंसल ही करना पड़ेगा। उसके बाद टेंडर बुलाया, मगर मेरा जीजाजी सिर्फ एक निकला, उसके लिए उनके टेंडर दे दिया। ये टेंडर प्रोसेस नहीं है जी, ये प्रोसेस नहीं है। सिस्टम इज फ्रॉम A to Z, कॉलिंग टू टेंडर एंड एंड हु टेक्स द बिड। आप एंड तक प्रोसेस को फॉलो करो। मैंने शुरुआत में की, मगर बीच में तो एक ही बिडर निकला, इसलिए प्रोसेस को छोड़ दिया, उन्हीं को बुला कर दिया। ये कहां की प्रोसेस है सर? एंड nobody misleads Mr. Eden, E.B. Eden. I have not misled. I'm telling you the truth which you are not able to contradict. So please, I'm not in the habit of misleading the house. I'll come back to this. So 16 kgs of heroin Delhi में पकड़ा गया. On that also 6/11/2021 the case has gone to the NIA. இசிலியே நான் தமிழ்ல திருப்பி சொல்ல விரும்புறேன், இங்க பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஹெரோயினும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அரெஸ்ட் எல்லாம் கூட இப்ப NIA டீல் பண்றாங்களே தவிர அது என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் தமிழ்ல உங்களுக்கு விவரமா பதில் சொல்ல விரும்பினேன், அதுதான் சொல்றேங்க. I'm sure many of you all have understood from the flow. Yeah, I can understand. So, Honorable Speaker, sir. Indian Coast Guard seized narcotics to the tune of Sorry. दोबारा बोलो। on 18 March 2021. Indian Coast Guard. माइक चालू करिए। Rupees 3,000 crores of the Minicoy Island in Lakshadweep in the Arabian Sea. Do you have the information? I don't have it readily, sir. On those I don't have it. So, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் sorry, sir. Sorry. हो गया सर, अभी बंद कर दो सर, रिप्लाई पूरा होने दो। மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ये भी तमिल में Sorry, बोल sir. रहा है। नहीं. ओके, थोड़ा
नहीं 2 मिनट 5 मिनट बोलेंगे पूरा करो सर बैठो बैठो यार बैठो हो गए अभी बैठे यार सही बहुत हो गए अभी 7 साढ़े 7 हो गए और क्या है சார் therefore the அவர் கேளுங்கய்யா என்ன கேட்டீங்கன்னு அப்படி आप बोलते जाइए मैडम अन्य से बहुत ज़्यादा होता है சார் since you have allowed me to continue Yes, continue. மன்னிக்கணுங்க அவர் ஐயா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததா தெரியல सो सर माननीय स्पीकर सर इसीलिए मैं जवाब बोलने की अनुमति इनको भी बोलने ठीक है सर ठीक है थैंक यू हाँ